வணக்கங்க. நீங்கள் காலையில் இட்லிக்கு சட்னி செய்வீங்க, கடல சட்னி. அந்த சட்னி மிச்சமாயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். அதில் வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு நல்லா கலந்து, தண்ணியாட்டம் இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். வெங்காயமும் அரிசி மாவும் கலந்து போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதை நல்லா உருட்டி தட்டி போட்டோம்னா நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸும் சொல்லலாம், இந்த அடை மாதிரியும் சொல்லலாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். தின்னவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேஸ்ட் ஆகாமல் சட்னியும் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு ப்ரௌன் கலருக்கு மேலே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிடலாம். நாங்களாம் நல்லா சாப்பிடுவோம். என் பையன் தொட்டு பார்க்குறான் சாப்பிட்றதுக்கு.